இந்த உலகமே தலைகீழாக நின்றாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவோ அது உன்னை அடைந்தே தீரும். வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல, நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ்வதுதான். மாற்றம் என்பது முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திடு, பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது. எப்படி வாழ வேண்டும் என்று அல்ல, எப்படி வாழக்கூடாது என்று. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். வாழும் போதே மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு, ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். யார் என்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம். பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல, நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தாலே போதும். புரியாதவர்களுக்கு என்றும் புதிராகவே இருந்துவிடு. மற்றவர்களின் வார்த்தைகளை விட அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டியாகும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டுமே வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். கோபத்துடன் விலகியிருப்பதை விட உரிமையுடன் திட்டிவிடுங்கள், பிரிவுகள் உண்டாவதை தவிர்த்து விடலாம். நல்ல மரங்கள் நல்ல கனிகளை மட்டுமே கொடுக்கும், அதுபோல நல்ல மனிதர்கள் நல்லதை மட்டுமே செய்வார்கள்.